கடவுளே குச்சனை உவா மாஃப் கர் தோ பாய் சர் தாண்ட போடா. இந்த கிளிப்பிங்ல வந்த 2 சென்டென்ஸுமே ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் சொன்ன குச் நஹி ஹுவா அப்படின்னா ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். குச் நஹி ஹுவா. இதே மாதிரி குச் நஹி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோடைய அர்த்தம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது. குச் நஹினா ஒன்றும் இல்லை, குச் நஹி ஹுவா அப்படின்னா ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும்னா ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளிப்பிங்கில் யூஸ் பண்ண 2வது சென்டென்ஸ் முஜே மாஃப் கர்தோ. முஜே மாஃப் கர்தோவுடைய அர்த்தம் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றது. முஜே மாஃப் கர்தோ. இதுவே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும்னா முஜே மாஃப் கர் தீஜியே. முஜே மாஃப் கர் தீஜியே. இந்த மாதிரி ஈஸியாகவும் டக்குன்னு ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டக்குன்னு ஹிந்தியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.